இங்க இந்த வீட்டுல, இந்த சபையில, இந்த குடும்பத்துல பேசப்படுற வார்த்தை வல்லமையான வார்த்தை. அதை நீங்க நம்புனீங்களா? ஏன் நான் அதை சொல்றேன்னா, நாங்க போனோம்ல ஜாஃப்னாக்கு. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து ஸ்டீஃபன்ட்ட கேட்டிருக்காரு, இது எப்படி இந்த மனுஷன் பேசினா மட்டும் இதே வசனம் எங்களுக்கெல்லாம் தெரியுமே, அது என்ன இவர் பேசினா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அப்போ ஸ்டீஃபனும் ரொம்ப வயசா என்னது ஞானமா, ரொம்ப ஞானமா ஒரு பதில் சொன்னாரு. அதே பதில் நானும் சொன்னேன். அப்போ ஸ்டீஃபனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா, இந்த வார்த்தை சும்மா பேசல, அனுபவிச்சு அதுல ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டு தான் இங்க பேசப்படுது. அப்போ நீங்க இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அதோட ஒரு கிருபையும் உங்க வாழ்க்கையில செயல்படுது. அப்போ ஏசாயா 6வது அதிகாரத்துல தேவன் ராஜாவா ஏசாயாக்கு தோன்றுறாரு. அப்போ தோன்ற நேரத்துல சரியா அவர் பயந்து போயிடுறாரு. அதெல்லாம் முடிஞ்சு இப்போ ராஜாவா பார்க்குறாரு. இப்போ அந்த பாட்டு பாடும்போது நான் அதை தான் யோசிச்சுட்டேன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அதை பார்க்கும்போது நம்மளே கொலையெல்லாம் நடுங்கி நம்ம நினைக்கிற செத்து போயிருப்போன்னு. அவரும் அந்த நிலைமையில தான் சொல்றாரு, இப்படி ஒரு தேவனை பார்த்துட்டேனேன்னு. ஆனால் தேவன் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அவர் சொல்றாரு 10வது வசனத்துல 6 இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல். என் கண்களால பார்த்துட்டேன்னா, என் காதால கேட்டுட்டேன்னா, என்னோட இருதயத்துல உணர்ந்துட்டேன்னா, இங்க பெற்றுக்கொள்ற வார்த்தைய என்ன ஆயிருமா, நான் குணம் அடைஞ்சிருவேன். ஆனா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த அதிகாரத்துல 9வது வசனம் போட்டிருக்கு, கீழே போட்டிருக்கு, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன்ல போட்டிருக்கு, என்னுடைய வார்த்தையும் என்னுடைய தீர்க்கதரிசி பேசுகிற வார்த்தையும் நீங்க விசுவாசிக்காம போயிட்டீங்கன்னா நிலைப்பட மாட்டீங்க. அப்ப அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இது சும்மா சாதாரண வார்த்தைகள் இல்லை, அதோட ஒரு கிருபையும் இருக்கு. அதை நான் விசுவாசிக்கும் போது நான் நிலை பெறேன். ஐ பிகம் எஸ்டாப்ளிஷ். ஆமேன். இந்த நாளில் நீங்கள் வார்த்தையை கேட்கும் போது அந்த நோக்கத்தோடு கேட்கணும். சரி வந்துட்டோமே, சரி டயர்டாக இருக்குது, அறகுறையாக கேட்காம நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வார்த்தையில் தான் அடங்கியிருக்கு. நான் ஒரு இடத்துல போட்டிருக்கு, நான் என் வார்த்தையை அனுப்பி. அப்படின்னா உங்கள் தேவை, உங்களுடைய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அவர் வார்த்தையை அனுப்பிட்டாராம். அப்படின்னா என்ன? இந்த காலத்தில் நம்ம தேவனை பற்றி, நம்ம தேவனோட உறவு பற்றி தானே படிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வர்ற காலத்தில் இப்படி ஒரு தடை வரப்போகுது, அதை அசைக்கிற மாதிரி ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் நான் தேவனோட இணைஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ எப்போவுமே அவர் வார்த்தை அப்படின்னா he sends it ahead of your problem. உங்கள் பிரச்சனைக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை தீர்வாக அனுப்பிடுவார். இந்த நாளில் எழும்பி நின்று உங்கள் போதகரை இந்த வார்த்தை கொண்டு வரும் தேவ மனுஷனை வரவேற்போமா? போன வாரம் பிரசங்கம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கா? எதுவும் இல்லைன்னா இதாவது ஞாபகம் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நம்ம தேவனை அறிகிற அறிவு இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அன்பு இல்லாவிட்டால் பார்த்தோம். இன்னைக்கு அதோட முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது நான் இப்போ சொன்ன மாதிரி இதை வாழ்ந்து இதோடைய விலைமதி என்னன்னு புரிஞ்சனால தான் இது இன்னைக்கு வந்து பேசுகிறேன். அதனால் தயவு செய்து கேட்குறீங்களா எல்லாரும்? நல்ல செவிகளை திறந்து நல்லா பே அட்டென்ஷன் டு தி வேர்ட். வெறும் அரை மணி நேரம் ஒரு விஷயம் உங்களை நல்லா காப்பாற்றி உங்களை மாற்ற போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள்? இங்கே சொல்ல, இதுக்கு வெளியில் சொல்கிறேன் இல்லையா? யாரோ வந்து இனிமே உனக்கு இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கவே நடக்காது, அரை மணி நேரம் நீ இப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? க்யூவில் நின்று தலைகீழா நின்று உருண்டு பிறண்டு மற்றவன் தோல்லெல்லாம் ஏறி, ஆமாவா இல்லையா? அதுதான் சொல்கிறேன். அரை மணி நேரம் நல்லா கிவ் இட் ஆல் யோர் இன்டென்ஷன். உங்களுடைய நோக்கத்தை இது மேலே வைங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கைக்கு நேரா அழைத்து போறார்.
ஆனா ஒரே ஒரு விஷயம், இவங்க இந்த இஸ்ரவேல் ஜனம் பண்ண ஒரு வேலை, அந்த வாக்கு தத்தம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறாம போயிருச்சு பாருங்க. இது பழசு புதுசு இல்லை, இது நாங்க எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இத பத்தி புதிய ஏற்பாட்டிலையும் அப்போஸ்தலர்கள் எழுதுறாங்க. நாமளும் எபேசியர்ல சொல்லுது, நாமளும் அடிமையாதான் இருந்தோம், இயேசு நம்மளை தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்து, அவருடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்து ஒரு புதிய கிருபையை எங்களுக்கு மேல உருவாக்கி வச்சு அநேக வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும், அதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். அதுல இன்னைக்கு நான் பேசுறத ரொம்ப முக்கியம். இது நான் போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி, இட்ஸ் வெரி ஸ்பெசிபிக், இட்ஸ் வெரி வெரி பர்சனல். உங்க குடும்பங்கள்ல நீங்க இதை முதல்ல எங்க தொடங்கணும்? இது உங்க குடும்பங்கள்ல நீங்க இதை வாழ தொடங்கணும். உங்க வாழ்க்கையில பர்சனலா நீங்க இதை வாழ, அதுக்காக பேசிட்டு இருக்க வார்த்தை இது. கவனிக்கிறீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? இவங்க பண்ண வேலை என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவன் இவங்களை அழகா அழைச்சிட்டு வராரு. அழைச்சிட்டு அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே மோசேவை அனுப்புறாரு. சரியா? இப்ப யோசிச்சு பாருங்க, பாபுவை பிடிச்சி தேவன் பாபுவை ரெடி பண்ணி பேசி பாபுவை இப்ப கொட்டையனாவுக்கு அனுப்பிட்டாரு. போயிட்டு அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, எங்க வரணுமா? வனாந்திரத்துக்கு வா. வனாந்திரம் ரொம்ப முக்கியம். இலியாந்திர வனாந்திரம் ஆயிடுச்சு. வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு வா. வனாந்திரம் ரொம்ப முக்கியம். என்னோட சேர்ந்து கொஞ்சம் சொல்லுங்க, என்னது? வனாந்திரம் ரொம்ப. என்னோட தான் இருக்கீங்களா? வனாந்திரம் எனக்கு கிருபை இருக்கு, அதனால வனாந்திரம். இது என்ன? அதெல்லாம் தான் முந்தினேத்து அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நான் மகன், அவருடைய மகன், அதனால இனிமே எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றது முட்டாள்தனம். ஆமென். வனாந்திரம் ரொம்ப முக்கியம். எங்க கூட்டிட்டு போக இப்ப பாபு என்ன பண்ணணும்? இவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு இப்ப பாபு வந்துட்டாரு. நேரா போயிட்டு கொட்டையனோட ராஜா கிட்ட போயிட்டாரு. போயிட்டு ராஜாட்ட போயிட்டு, என்னுடைய ஜனங்களை நீ போக விடு. 450 வருஷமா அடிமையா இருக்கிறான். 450 என்னமோ 430 வருஷம். தெளிவா சொல்லிக்கிறேன், கவனிச்சிட்டு இருக்கவங்களுக்கு, இல்ல நாளைக்கு மெயில் வரும். 430 வருஷம் அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறவன். இப்போ அப்படின்னா என்னோட கேள்வி என்னன்னா, அடிமைத்தனம்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்து அந்த அடிமைத்தனத்துல எவ்வளவு சுகமா அவன் இருக்கணும். அவங்கள வெளியில கூப்பிட ஒருத்தன் வரத அவங்கனால விளங்கிக்க முடியல. அந்த ராஜா கொட்டையனால சொல்லிட்டாரு, ஆஹா நீ வெளியே கூட்டிட்டு போறியா, இனிமே செங்கல் செய்யறதுக்கு உனக்கு ஸ்ட்ரானா என்னது? வைக்கோல். உனக்கு இனிமே வைக்கோல் தரமாட்டேன் அப்படின்ட்டாரு. என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப சின்ன விஷயம். எதோட ஒத்து பார்க்கும்போது, தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த திட்டத்தோடு ஒத்து பார்க்கும்போது, ஒரு வைக்கோலும் ஒரு செங்கலும் ஒரு ரொம்ப சின்ன. ஆனா மோசே அன்னைக்கு பார்வோன், இதுவரைக்கும் இவங்க யாரும் பார்வோன் முன்னாடி போய் நின்றது கூட இல்ல. இவங்களுக்காக ஒருத்தன் பார்வோன் முன்னாடி போயிட்டு பேசி உயிரோட கழுத்தெல்லாம் வெட்டுப்படாம தப்பி வரான். அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ ஏன் போய் அவன்கிட்ட பேசுன? உன்னால இன்னைக்கு எங்களுக்கு செங்கோல் இல்ல, வைக்கோல் இல்ல, செங்கல் செய்யறதுக்கு வைக்கோல் இல்ல. என்ன ஒரு மனநிலை பாருங்க, என்ன ஒரு மனநிலை.
அங்கிருந்து இப்போ எப்படியோ பேசி கீசி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அங்கிருந்து இப்போ மோசே இழுத்துட்டு போறாரு. போகும்போது இப்ப போயிட்டு இருக்காங்க. என்ன வந்துட்டு கடல் ஒண்ணு வந்துருச்சு, செங்கடல் ஒண்ணு வந்துருச்சு. இதெல்லாம் எங்க இருக்கு? யாத்திராகமம் 14 இருக்கு. என்னோட தான் இருக்கீங்களா? செங்கடல் வந்துருச்சு. அந்த இடத்துக்கு வந்தோன்னே திரும்பவும் மோசேயை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ எங்களை கொல்லவா இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்த? என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா நீனும் பார்வோனோட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி இது வரைக்கும் எங்களை கொண்டாந்து கொல்லலான்னு பாக்குறல்ல, ஏதோ சதி பண்ற. திரும்பவும் தொடங்கிட்டாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு? செங்கடலை, கொஞ்சம் யோசிங்க, நான் இதை பேசிட்டு இருக்கேன், நான் ஆக்சுவலா உங்க வாழ்க்கையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறையும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதையாவது செய்யணும்னு ஒரு இடத்துல தொடங்கும் போது அதெல்லாம் என்னுடைய கண்களை என்னால வைக்க முடியாம என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கம்ப்ளைனிங். வாட் இஸ் கம்ப்ளைனிங்? முறுமுறுக்கிறது இப்ப முணங்கிட்டு இருக்கிறது. கம்ப்ளைனிங், குற்றம் சொல்றது. கம்ப்ளைனிங் இஸ் நாட் முறுமுறுப்பு. கம்ப்ளைனிங் இஸ் குற்றம். இவனாலதான் இப்படி ஆயிட்டு, நீ என்ன அமைதியா விட்டுருந்தா நான் இப்படி இந்த இடத்துல வந்திருக்க மாட்டேன். என்னோட தான் இருக்கீங்களா? அங்கிருந்து இப்ப கடல் பிளக்கப்பட்டுருச்சு. இவன் எதுவும் பார்க்காம இல்ல. எகிப்தியருடைய மூத்த தல பிள்ளைகள் எல்லாம் சங்காரத்துல அழிக்கப்பட்டு போறத அவன் கண்ணால பார்த்தான். எகிப்து தேசத்துல இருக்கவன் தன்னுடைய நகைகள் தங்கத்தெல்லாம் கொண்டாந்து இவங்கிட்ட கொடுக்கறதை இவன் கண்ணால அனுபவிச்சான். இவன் அனுபவிக்கிறான். தேவனுடைய நன்மை எப்படிப்பட்ட நன்மையா இருக்கும்னு அனுபவிக்கிறான். ஆனாலும் இருதயத்துல இருந்து அந்த குற்றம் சுமத்துற அந்த ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க மனுஷனுக்கு, அது வெளியில போகவே. இப்போ என்ன ஆயிருச்சு? என்னத்தை பார்த்துட்டான்? அன்னைக்கு வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு, என்னது அது? அவன் அடிமையா இருக்கும்போது கடலே பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்னத்தை பார்த்துட்டான்? கடல் இல்ல, கடல் இரண்டாக பிளந்து ஒரு பாதை உண்டாகி இவன் அந்த கடந்து அடுத்த பக்கம் போறத அவன் வாழ்க்கையில அனுபவிக்கிறான். இவனை துரத்திட்டு வந்த எதிரிகள் அதே கடல்ல மூடுபட்டு சாகுறதை இவன் கண்ணால பார்க்கிறான். பார்த்துட்டு இப்போ குடிக்க தண்ணி இல்லைன்னு புலம்புறான். மோசேவை பார்த்து குடிக்க எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு குற்றம் சாட்டுறான். என்னோடதான் இருக்கீங்களா? அதை கேட்கும்போது இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு யாரோ அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கள பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பிரச்சனையே. இந்த பிரச்சனையே நான் தான். என்னதான் தேவனுடைய நன்மையை ருசிச்சாலும், எவ்வளவுதான் அவருடைய வழிகள்ல நாங்க பார்த்தாலும், எவ்வளவுதான் அனுபவிச்சாலும், அவருடைய பாதுகாவல, அவருடைய வழி நடத்ததில்ல, அவர் எங்களுக்காக செய்யற எவ்வளவு செஞ்சு அனுபவிச்சாலும், அந்த ஒரு நாள் சர்ச்சில் இதுவரை நடத்தின எபினேசரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே போய் என்ன பண்ண தொடங்கிடுறோம். ஏன்னா வெளியில போனோன்னு என்னது எங்க கண்கள் எங்க போகுது? சூழ்நிலையை பார்த்துட்டு திரும்ப முறுமுறுத்து குற்றம் சொல்றது, முறுமுறுக்கிறது குற்றம் சொல்றது. உங்களுக்கு விளங்குதா? இவன் பண்ணின இந்த ஒரு வேலையில என்னத்தை இழந்துட்டான்? வாக்கு தத்தத்தை இழந்துட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுடைய தேவன் எவ்வளவு வாக்கு தத்தங்கள் பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. உங்க வாக்கு தத்தங்கள் அவர் சொன்னாருன்னா அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படின்னா அது நடந்தே தீரும். அதுல ஒரு சந்தேகமும் இல்ல, மாற்றமே இல்லை. அவர் சொன்னா அது நடந்தே, அது எவ்வளவு சீக்கிரம் நடக்குதுன்றது ஆனா அவர் கையில இல்லை. உங்களுக்கு விளங்கல.
அவர் உங்க மேல பேசியிருக்க வாக்கு தத்தங்கள், தேவன் என் மேல பேசின வாக்கு தத்தங்கள் எப்படி இப்படி டப்பு டப்புன்னு எல்லாம் அடுக்கப்பட்டுட்டே போ. எனக்கு இருக்கிற சாட்சி இதுதான். நான் உட்கார்ந்து வீட்டுல யாரையுமே குற்றச்சாட்டியோ புலம்பு ஒன்றும் கிடையாது. கரண்ட் தான் எல்லா மெசேஜ் வரும், நம்ம எவ்வளவு எங்க கட்டணும், எவ்வளவு காசு தேவை, எல்லாம் எவ்வளோ பெரிய ஓகே, அவ்வளவுதான். ஓகேன்னு சும்மா வாயால சொல்றது இல்ல, உள்ளுக்கு அதே நிம்மதி தான் இருக்கும். ஏன்னா அனுபவிச்சிட்டோம் இல்லையா. ஒரு முறை செஞ்சாரே அது பத்தாதா? 2 முறை செஞ்சாரே பத்தாதா? 15 முறை செஞ்சிட்டாரே இன்னும் பத்தாதா? எப்ப நம்மளுடைய மனம், எப்ப எங்களுடைய இருதயமும் மனசும் அமைதியாகும்? என்னோடதான் இருக்கீங்களா? சொல்றதையும் சொல்லிட்டு என்னோடதான் இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வேறன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யாரு சொல்லுவா? அவன் அங்கிருந்து இப்போ தண்ணி இல்லைன்னா தேவன் என்ன பண்ணாரு? தண்ணியை கொடுத்துட்டாரு. இப்ப தேவன் கூட்டிட்டு போறாரு. டியூட்ரோனமில அழகா எழுதியிருக்கு, உபாகமம்ல அழகா எழுதியிருக்கு 8வது அதிகாரத்துல, he humbled them. பசியினால் வருத்தி அவர் தான் பண்ணாராம். என்ன கொடுத்தாராம்? கொஞ்சம் பசிய கொடுத்தாராம். ஏன்? ஏன்னா அவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால அவன் பிழைக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் பசிய கொடுத்து என் மேல சார்ந்துருன்னு சொன்னானா, இவன் உடனே என்ன பண்ணிட்டான்? உடனே தொடங்கிட்டான், கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கிட்டான். என்னது இதுவரை கூட்டி என்ன, நான் எகிப்துல இருந்திருந்தேன்னா எனக்கு வெள்ளை பூண்டு இருந்திருக்கும் தெரியுமா? நீ வெள்ளை பூண்டை சாப்பிட்டுக்கிட்டே கடைசி வரைக்கும் அடிமையா தானே இருக்குதுன்றது அந்த யோசனை. தேவன் எனக்காக எவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. I have plans for you, plans to prosper you. உனக்காக திட்டங்களை நான் வச்சிருக்கிறேன். அது உன்னுடைய நன்மைக்காக, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு தேவன் நான். உனக்காக திட்டங்களை வைத்து உன்னை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கிறேன். உன்னால அத கூட நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறியே, பார்த்து அதையே ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. அங்க அந்த இடத்துலயும் தேவன் இப்ப என்ன பண்ணிட்டாரு? இவன் கேட்கறதெல்லாம், அவன் பசிக்குதுன்றா என்னத்தை கொடுத்துட்டாரு உடனே. அன்னைக்கு தொடங்கின மன்னா நிக்கவே இல்லை. அவன் வாக்கு தத்தத்துக்குள்ள போய் சேர்ற வரைக்கும் நிக்கவே இல்லை. என்னோட தான் இருக்கீங்களா? அந்த தலைமுறை சாகிற வரைக்கும் அவன் மன்னாவை சாப்பிட்டான். அப்பவாவது உணர்ந்தானா? இல்ல. இப்ப அடுத்து எங்க போறான்? திரும்பவும் கொஞ்ச தூரம் போறான். எனக்கு இப்போ தாகமா இருக்குன்னு தொடங்கிட்டான். திரும்பவும் தாகம். அதாவது எனக்கு பிரச்சனை என்னன்னா, இதை வாசிக்கும் போது, ஏற்கனவே உனக்கு தண்ணி இல்லைன்னு சொன்ன போது தண்ணியை கொடுத்தவர் இப்ப திரும்பவும் அதை உன்கிட்ட செய்ய முடியாதா இல்ல மாட்டாரா? என்னோட தான் இருந்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் எதையாவது சொல்லுங்களேன். செய்வாரா மாட்டாரா? ஆனாலும் இதோட 5வது முறையாயவன் இந்த வேலைய பண்ணிட்டான் பாருங்க. 5வது முறைக்கு அப்புறம் தேவன் பெல்ட்டை உருவிட்டார். இனி இவங்கள்ட்ட அது வரைக்கும் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும் போது அதுக்கு தேவன் எதையுமே சொல்லல. அமைதியா அதிகா இருப்பா. அந்த குழந்தைங்கள கொஞ்சம் கவனிங்க.
இதை நீங்க விளங்கிறது ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் அந்த 5 முறை இவங்க பேசிட்டு இருக்க வரைக்கும் தேவன் எதுவுமே பண்ணல. இப்ப 6வது முறை தேவனையே மோசே கொஞ்ச நேரம் காணாம போயிட்டாராம். அது எப்படின்னா, நான் இப்ப 1 மாசம் சர்ச் நடத்தாம எங்கேயோ இருக்கேன்னு வச்சுப்போம். அந்த 1 மாசத்துல என்ன பண்ணிட்டாங்களா, ஆரோனை கூப்பிட்டு வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நான் நியமிச்ச ஒருத்தர் வச்சு பாபு இழுத்துட்டு வந்து அவரு தான் காணாமே, நீ இப்போ எங்க கூட்டிட்டு வந்த கடவுளை எங்களுக்கு காட்டு. பாபு இப்ப என்ன செய்யறது, இவங்கிட்ட சிக்கி நான் சின்ன பின்னமாக போறேன்னு யோசிச்சு என்னத்தை பண்ணலாம். மாடுதான் கண்ணுக்கு முதல்ல தெரிஞ்சு போல, தங்கத்தெல்லாம் கொடுன்னு ஒரு மாட்டை செஞ்சு வச்சுட்டாரு. இந்தாடா உன் கடவுள். ஆனா இப்ப தேவன் பொறுத்துக்கல. இப்போ 3000 பேர் செத்து போயிட்டான். அது அவசியமான்னு நம்ம யோசிக்கணும். எதனால இதெல்லாம் நடந்தது? எதனால 3000 பேர்? இப்ப முதல்ல தேவனுடைய நன்மையை பார்க்கிறான். வேதத்தில் எழுதி இருக்கு, தேவனுடைய the goodness of God leads you to 5 தடவை தேவனுடைய நன்மையை பார்க்கிறான். ஆனா இங்க மனம் மாறல. இப்ப 3000 பேர் சாகுறான். அடுத்து திரும்பவும் என்னாகமம் 11 அந்த கடைப்பதி வாச்சிட்டே வந்தா இந்த மிக்ஸ்ட் மல்டிடியூட்னு ஒரு பிரச்சனை. அதாவது மற்ற ஜாதிகளோட சேர்ந்து பண்ண ஒரு சேட்டை ஒன்று நடக்குது. அதுல தேவன் திரும்பவும் பொறுத்துக்காம ஒரு அழிவை கொண்டாந்தாரு. 2 அழிவு. என்னது இல்ல, இதுதான். இப்ப இதான் 2வது 7வது முறை அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். 2வது அழிவு. இப்பதான் என்னது, ஒரு பெரிய பிளேக்னா ஒரு கொள்ளை நோய் அனுப்பிட்டார். முதல்ல 3000 பேர் சாகுறான். அப்புறம் ஒரு கொள்ளை நோய் வருது. நன்மையை பார்த்தும் திருந்தல, அழிவை பார்த்தும் திருந்தணுமேன்ற ஒரு யோசனை கூட. ஆமா, நீங்க நினைச்சிட்டீங்களா நான் அவனை தான் திட்டிட்டு இருக்கிறேன் இல்ல? அப்படியே யோசிச்சு உங்க மனசை தேத்திங்க. ஆனாலும் திருந்துற பாடு இல்லை. அடிபட்டுட்டோம், நன்மையும் பார்த்துட்டோம், அடியும் பட்டுட்டோம். ஆனாலும் அடுத்த படி எடுத்து வைக்கும் போது அவன் நிறுத்தல, அவனால முடியல. பாருங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, மனுஷனுக்குன்னு ஒரு சுபாவம். என்னோட வந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பாடத்தை நல்லா கத்துக்குவீங்க. மனுஷனுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. எஸ்ராவுக்குன்னு அதை பத்தி நான் பேசல. மனித குலத்துக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. அது ஹியூமன் நேச்சர். எஸ்ராவோட நேச்சர் இல்ல, அது வேற. அது வெரி பர்சனாலிட்டி, தனிப்பட்டது. மனிதனுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. அவன் மனசுல அவன் ஒன்ன நினைச்சு தேவனை தேடுறான். அவன் நினைச்சபடி அது நடக்கலன்னா தேவனை அப்படி மறந்துடுறான். ஆனா அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் பெற்றுக்க வேண்டியது இன்னும் தள்ளி. இங்க ஒரு நாள் ஆன் பண்ணிக்கிறான் தேவன் அப்படின்னு வரான், அடுத்த நாள் ஆஃப் பண்ணிக்கிறான். அதை எப்படி ஆஃப் பண்றான்? அவனுடைய வாயிலிருந்து அது வரல. அந்த கம்ப்ளைண்ட் ஆக்சுவலா எங்க இருந்து வருது? இருதயத்துல இருந்து. அப்படின்னா இன்னைக்கு இருதயத்துல தேவனை அன்பா ஏற்று வச்சுக்கிறான். அடுத்த நாள் மறுதளிக்கிறான். மறுதளிக்கிறன்னா என்னது? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வெறும் எதையோ குறை சொல்றோம். ஒவ்வொரு முறையும் குறை சொல்லி குற்றம் சாட்டுற நேரத்துல அது தேவனை உங்களுக்கு விளங்கல. பாபு எனக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து இதை நான் உன் வாழ்க்கையில நிறைவேற்றியே தீர்வேன்றாரு.
நான் ஒரு நாள் ஆமா அதை செய்ய போறாருன்றேன், அடுத்த நாள் இவர் என்னத்தை செஞ்சாரு, கொல்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப நான் என்ன பண்றேன், இருதயத்துல பாபுவை மறுதளிக்கிறேன். உங்களுக்கு விளங்குனா சரி. நான் ஒவ்வொரு முறையும் இப்படி இங்க எடுத்து வச்சுட்டு திரும்ப விடும்போது நின்ற இடத்துலயே தான் நின்றுட்டு இருக்கேன் நானு. உங்களுக்கு விளங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு டிஃப்னா வேணும், நாளைக்கு டிஃப்னா வேணான்னா அப்ப திரும்பவும் இங்க தான் நிக்கிறேன். அடுத்த நாள் டிஃப்னா வேணும், அப்புறம் அப்படின்னு ஒரே இடத்துல வளராம அப்படியே இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்கோம். வாக்கு தத்தம் இல்லாம இல்ல, மீட்டெடுத்துட்டாரு, வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டாரு, ஒரு கிருபையும் எனக்கு மேல வச்சிட்டாரு. அதை எப்படி பெற்றுக்கிறது, எப்படி அனுபவிக்கிறதுன்றது இந்த மனித சுபாவம்ன்ற ஒண்ணு தடுத்துட்டு இருக்கு பாருங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், நிறைய பேருடைய வீட்டுல இதுதான் நடந்துட்டு. நீங்க எல்லாம் தலையாட்டி சிரிக்கிறத பார்த்தாலே ஒத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அங்கிருந்து இப்ப கடைசியில அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னு மோசே போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டான். அவரு இப்ப கல்யாணம் பண்ணுனா உனக்கு என்ன, பண்ணாட்டி உன்னை நீ அந்த மனுஷனாலதான் இப்ப கூட இருந்த தன்னுடைய சகோதரனும் சகோதரியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குற்றம் சாத்திட்டு இருக்காங்க. அதுல கடைசியில் அவளுக்கு குஷ்டரோகம் வந்து. இது ஓயாத ஒரு பிரச்சனை. எங்க இது ஓயுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட தான் இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? அது எப்படி இப்படி நேரமாச்சு? அப்படியா, லேட்டா தொடங்கிட்டோமா? ஆமா, அப்ப இன்னைக்கு நீங்க சிக்குனீங்க, அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. லிண்டா, யூ கேன் கோ. அங்க இருந்து இப்ப தேவன் எங்க கூட்டிட்டு வந்துட்டாரா? காதேஷ் பர்னியா கொண்டாங்க. இப்ப எத்தனை முறை, எவ்வளவு ஆயிருச்சு இப்போ? 8 முறை, 8 முறை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். 8 முறை தேவனையும், அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 8 முறை தேவனுடைய கரத்தையும் பார்த்திருக்கான். இப்போ 9வது முறை எங்க கூட்டிட்டு வந்தார்? எப்படியோ இவன் ஒரே இடத்துல இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து டிஃப்னா வேணும் வேண்டாம், வேணும் வேண்டான்னு சொல்லி அங்கிருந்து இப்ப எங்கேயோ வந்து இப்ப இன்னொரு படி எடுத்து வச்சா அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள இங்க வந்து நின்றுட்டு அவன் எல்லாம் பாக்குறதுக்கு ராட்சஸ். அவன் முன்னாடி நாங்க வெட்டு கிளிய போல. அது என்னடா அது? நான் இன்னைக்கு ஏன் வேற எதுவும் மிருகம் அந்த ஊர்ல இல்லைன்னா நாங்க வெட்டு கிளி போல. அவ்வளோ சின்னதாவாடா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றதான் அந்த கேள்வி. இந்த அவனை சுத்தி இருக்க அவ்வளவு பேரும் இஸ்ரவேல் வருதுன்னு உங்களுக்கு விளங்கல. உங்களை தூரத்திலேயே பார்த்து இவன் இப்படிப்பட்டவன் இந்த சபைக்கு போறான், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டு தேவனால கட்டப்பட்டு இப்படி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான்னு உங்களை அங்கேயே பார்த்து உங்க கண்ணால தெரியாதது நிறைய ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவன் முன்னாடி நீங்க உங்களை அதோட தேவன் அங்க வந்து அவனை நேரா திரும்ப கொண்டு அவனா எங்க வந்துட்டான்? திரும்ப தொடங்கின இடத்துக்கே வந்து நிக்கிறான். எதனால இதெல்லாம்? அவனுடைய இருதயத்துல அந்த மனித சுபாவம் ஒண்ணு இருக்குல்ல, அத தூக்கி போட்டுட்டு அவனால வாழ முடிய மாட்டேங்குது பாருங்க. இதுக்கு இடையில 2 முறை மோசே இப்ப இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி இப்ப 2 முறை காப்பாத்தி வர வச்சிருக்காரு. மொத்த ஜனங்களையும் அவர் அழிக்கிறேன்னு சொல்லிட்டார்.
இந்த கதையை வாசிச்சிங்கன்னா, நான் கடவுளா இருந்திருந்தா அவ்வளவுதான், எல்லாத்தையும் அப்படியே பஸ்பமாக்கி போட்டுட்டு போங்கடா, நான் போய் புதுசா எவனை இழுத்துட்டு வரேன்னு கிளம்பி இருப்பேன். ஆனா வேதத்தில் எழுதியிருக்கு, அவரு கிருபையும் பொறுமையும் நீடிய சாந்தமும் அன்பும் நிறைந்த தேவனா இருக்கிறாரா. இல்லைன்னா நானும் நீங்களும் என்னைக்கோ எங்களை மனிதர்கள் யாருன்னு புரிந்து கொள்ளாத பிரதான ஆசாரியர் இல்லை அவரு. என்னை உங்களையும் போலவே வாழ்ந்த ஒருத்தர். என்னோட தான் இருக்கீங்களா? இது நடந்துட்டே இருக்கு. 11வது முறை நடக்குது. அப்ப பூமி திறக்கப்பட்டு அப்புறம் 12வது முறை திரும்ப நடக்குது. 13வது தடவை திரும்பவும் தண்ணி இல்லைன்னு, இந்த தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை, இந்த எனக்கு வேண்டியது ஒண்ணு இல்லை, எனக்கு வேண்டியது ஒண்ணு இல்லை, எனக்கு வேண்டியது ஒண்ணு இல்லை. அதுதான் அவனுடைய பெரிய பிரச்சனை. தேவன் ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில, தேவன் ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில, அவர் எதை செஞ்சாலும் சரியாதான் இருக்கும்ன்றது இல்ல. எனக்கு வேண்டியது இல்லை, எனக்கு வேண்டியது இல்லை, எனக்கு வேண்டியபடி அது. இப்ப கடைசியா 13வது தடவை இது நடந்துருச்சு. ஒவ்வொரு முறையும் நம்ம குற்றம் சாட்டி புலம்புற நேரத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம என்ன நடக்குது மனுஷனுக்கு? முதலாவது, அவனால தேவனுடைய நன்மையை பார்க்க முடியல. இரண்டாவது, அவன் தேவனை மறுதலிக்கிறான். மூன்றாவது, தேவன் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்றத. ஆமாவா இல்லையா? யூ டோன்ட் ட்ரஸ்ட் காட். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம்? உனக்கு விசுவாசம் இல்ல. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே கூடாத காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணமே தேவன் உன் கண்கள்ல. எனக்கு இந்த டான் மோகன் ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. டான் மோகன் ஒரு வர்ஷிப் லீடர். மோகன் MOEN, டான் மோகன் ஒரு பாட்டு எழுதினார், அழகான ஒரு பாட்டு. எப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதுல அது எப்படின்னா, அந்த பாட்டு, I have made you too small in my eyes, oh Lord forgive me. அவர் என்ன சொல்றாருன்னா, என் கண்கள்ல உங்களை ரொம்ப சின்னதாக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. And I have believed in a lie. என்னன்னா, நான் ஒரு பொய்ய நம்பிட்டேன், that you were unable to help me. ஒரு பொய்ய நம்பிட்டேன், அந்த பொய்யின்படி நான் தான் என்ன காப்பாத்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னன்னா, என் கண்ணுக்கு என்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தெளிவா தெரியுதோ அதை விட தெளிவா தேவன் என் கண்களுக்கு தெரியணுமே. இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்க பிரச்சனையை நீங்க எப்படி கரெக்டா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அதோட அதிகமா அந்த தேவனை அனலைஸ் பண்ணி நீங்க அவ்வளவு பெருசா அவரை உங்க கண்களுக்கு முன்னாடி வச்சிருந்தா, உங்க இருதயத்திலிருந்து இப்படி எதுவுமே வெளியே வர வாய்ப்பே இல்ல. அதுதான் தேவனுக்கும். அதனாலதான் தேவன் அன்னைக்கு 13வது தடவை இவன் புலம்புனதுக்கு அப்புறம் தேவன் 14வது முறை இவனுக்கு அதை காட்டுறாரு. என்னோட தான் இருக்கீங்களா? 14வது முறை மோசேவுக்கு எதிராக இப்ப இவன் திரும்பவும் பேசுறான். அப்ப என்ன வருதான்? சர்ப்பம். என்ன சர்ப்பம்? ஃபயரி சர்பன்ஸ் எழுதி இருக்கு. ஃபயரி சர்பன்ஸ் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. அப்படின்னா எப்படி இருந்திருக்கலாம்? எப்படினாலும் இருந்திருக்கலாம். எனக்கு ஞாபகம் வருது, இந்த படத்துல எல்லாம் டிராகன்ஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல, எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி வாயில இருந்து
நெருப்பு வர மாதிரி. அதுதான் ஃபயரி சர்பன்ஸ்னு எழுதி வச்சிருக்காங்க. அது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு. அப்ப இந்த சர்ப்பங்கள் வந்து இப்ப அவனை கடிச்சிட்டு இருக்கு. அத பிரச்சனை இப்ப பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு அவனை. அந்த நேரத்துல தேவன் அன்னைக்கு அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரு. என்னோட தான் இருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு பாடத்தை சொல்லி மோசேட்ட சொல்றாரு, நீ ஒரு கோல் ஒன்னை எடுத்து அதுல இதே போல ஒரு சர்ப்பத்தை வெண்கலத்துல செஞ்சு அந்த இடத்துல வை, தூக்கி நிறுத்தி வை. இந்த பிரச்சனை எல்லாம் வந்து உன்னை கடிக்கிற நேரத்துல அதை பார்க்காம யாரெல்லாம் அந்த உயர்த்தி அங்க வைக்கப்பட்டிருக்க அந்த கோல்ல இருக்க சர்ப்பத்தை பார்க்கறானோ அவன் எல்லாம் இனிமே பிழைப்பான் அப்படின்னு ஒரு சொல்யூஷனை கொண்டாந்து கொடுக்கிறாரு. அதுதான் இயேசு வந்து சொல்றாரு, அந்த வனாந்திரத்துல அந்த சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அதே போல நானும் உயர்த்தப்பட வேண்டும். நான் உயர்த்தப்படுற நேரத்தில் எல்லோரையும் என்னிடத்தில், என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட. அப்ப இதுக்கு இந்த சுபாவம் மாறுறதுக்கு தேவன் ஒரு வழியை காட்டியிருக்காரு. என்னது அந்த வழி? உன்னுடைய கண்கள் எப்பொழுதும் எங்க இருக்கணும்? தேவன் மேலனா எப்படி அது? அப்படின்னா உன்னுடைய கண்கள் முன்னாடி அவர் உனக்காக செய்து முடித்த சிலுவையில், அவர் உங்களுக்காக சிலுவையில் சாபமானார். உங்க சாபத்தை மட்டும். அப்படின்னா அந்த சிலுவையை நீங்க பார்க்கும்போது யாரை பார்க்கறீங்க? நீங்க இயேசுவை பார்க்கறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஆக்சுவலா அங்க ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கீங்க. அது நீங்களா தான் இருந்திருக்கணும். நீங்க அந்த மனித பாவ சுபாவத்துடைய நீங்க. உங்க ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும் போது உங்களால அதை அங்க பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அப்ப உங்களுக்கு விளங்கிடும், அப்ப இங்க இருக்கிறது வேற யாரோ, இந்த வேற யாரோ அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. ஹலோ, அடுத்த முறை வீட்டுல வாயத்தோரம் என்ன தெரியணும் கண்ணுக்கு முன்னாடி? அட நான் அது இல்லையே, அது அங்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. என்னுடைய பிரச்சனை, என்னுடைய சாபம், என்னுடைய பாவம், என்னுடைய மரணம், என்னை இன்னைக்கு தாக்குற எல்லாமே, அதுவும் என்னுடைய மனித சுபாவம் முதற்கொண்டு எல்லாமே எங்க இருக்கு? அப்ப இங்க இருக்கிறது யாரு? இது இல்லையே. அப்ப இது நான் இல்லையே. அந்த உணர்வு உங்களுக்குள்ள ஆழமா என்னைக்கு வருதோ, அந்த உணர்வு என்னைக்கு ஆழமா உங்களுக்குள்ள வருதோ, கட 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 கடன் அந்த பக்கம் போக தொடங்கிடுவீங்க. போயிட்டு உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க வாக்கு தத்தங்களுக்குள்ள விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. பொதுவா எங்க அதிகமா புலம்புவோம் சொல்லுங்களேன்? சும்மா சொல்லுங்க, பொதுவா எங்க அதிகமா புலம்புவோம்? ஆமாமா, ஏன்னா வேலை செய்யற இடத்துல அதை பண்ணுனா வேலையில இருந்து துரத்தி விட்டுருவான். ரோட்ல போயிட்டு இருக்கவனை பார்த்து இதெல்லாம் பண்ணா பைத்தியக்காரன்னு சொல்லுவான். அதனால தைரியமா எங்க தான் பண்ணுவோம்? ஆமா, ஏன்னா தெரியும் இல்ல, என்னதான் ஆனாலும் அடுத்த நாள் காலையில் வந்து சரி பரவாயில்லன்னு சொல்றதுக்கு நான் இழிச்சவன் என் வீட்டில் இருக்கிறான்னு தெரியும் இல்ல. என்னோட தான் இருக்கீங்களா? எல்லாத்தையும் எங்க தான் காட்டுவோம்? அதை என்னைக்கு நிறுத்துறோமோ? ஒரு ஆமென் சொல்லுங்க.
அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி தான் பாருங்களேன். நானும் காரணம் அடிக்கடி பேசிப்போம். வாழ்க்கைன்றது ஒரு நதி ஓடுற மாதிரி. அது அழகா, அதான் வாழ்க்கை. அது அழகா ஓடிக்கிட்டே. ஆவியானவர் எப்படியா அவரு ஆவியானவரை பத்தி பேசும்போது வேதம் என்னன்னு பேசுது? அவரு காற்று மாதிரி. அவர் அப்படியே. அதுக்கப்புறம் வேற என்னது? ஆவியானவர் அப்படி. அதுக்கப்புறம் என்ன? நெருப்பு. நெருப்பு. அது எல்லாமே அதுவா அழகா. It's a flow. Life is a beautiful flow. flow என்ன சொல்ல? flow என்ன சொல்ல? river flows. அது எப்படி தமிழ்ல சொல்லுவோம்? ஒரு நதி flows. வாழ்க்கைன்றது அதுதான் பாருங்க. நல்லா உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கைன்றது ஒரு அழகா ஒரு நதி எப்படி ஓடுதோ அப்படிதான் வாழ்க்கையும். ஆவியானவர் அப்படிதான் அழகா. அதனாலதான் அவர் வழி நடத்திக்கிட்டே போறாராம். அவ்வளவு அழகா. இதுல நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க எதையாவது செய்யும் போது அந்த ஃப்ளோவை நீங்க தான் தடுத்து நிறுத்துறீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இதை நீங்க கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க வீட்டுல ஒவ்வொரு முறையும் ஒரு புலம்பி இல்ல எதையோ பண்ணி ஒரு பிரச்சனைய பண்ணி பாருங்க, டைரக்டா உங்களுடைய பணத்துல தான் முதல்ல அடி விழுவும். அதனாலதான் சொல்றேன், நான் அனுபவிச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். அனுபவிச்சுன்னு சொல்லும் போது நானும் காரணம், நாங்க இந்த சண்டை போடுற கோஷ்டிங்கெல்லாம் கிடையாது நமக்கு. அதுல இருந்து எவ்வளவுக்கு விலகி எங்களுடைய இருதயத்தை அமைதியா கிளீனா வச்சுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அது ஒரு முயற்சியோட பண்ணுவோம். ஏன்னா அதோடைய விளைவுகள் என்னன்னு விளங்குது இல்ல, பின் விளைவுகள் என்னன்னு விளங்குது இல்ல. நான் நேசிக்கிறோமா இல்லையான்றது கூட பத்தி நான் பேசல. நேசிக்காமல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்ல, கட்டாயம் நேசிக்கிறனால தானே அங்க இருக்கீங்க. இன்னும் புலம்பி தள்ளி நான் சொன்னேன்ல, எல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் பரவாயில்ல என்னதான் பண்ண முடியும் வாழ்க்கை முன்னுக்கு அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டே. ஏன்னா அந்த நேசம்னு ஒன்று இருக்கனால தான் அதுவும் நடக்குது. நான் அதை பத்தி பேசல. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பின் விளைவு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை முதல்ல நீங்க நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? இல்ல நிறுத்த மாட்டோம் பாஸ்டர் எங்களுக்கு எல்லாம். ஆமென். டெய்லி கோழியை பொறிச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு காலத்துல நிஜமாலுமே காரனுக்கு தெரியும், எனக்கு பொறிச்ச கோழி என்னோட ஃபேவரட். எனக்கு கோழியை பொறிச்சு வச்சா 2 கிலோனாலும் அதை மட்டும் சாப்பிடுவேன். ஒரு காலத்துல நிஜமா சில நாள் ஒவ்வொரு நைட்டும் ஒரு கோழி முழுங்கிருக்கேன். ஆனா ஒரு நாள் நான் ஜோக்கா சொல்றேன்னு இல்லை, நிஜமா சொல்றேன், என்னோட சைஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க. ஆனா ஒரு நாள் விளங்குச்சு அது என்னது, அது உனக்கு பின் விளைவுகளை உருவாக்குதுன்னு உங்களுக்கு விளங்கும் போது தெளிந்த புத்தி உள்ள ஒருத்தனா இருந்தா என்ன பண்ணணும்? முதல்ல அதை நிறுத்தி இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு 10-15 நாளைக்கு ஒருக்கா நான் பொரிச்ச கோழி சாப்பிடுவேன். அதுவும் ஒரு சின்ன கையளவு. ஏன் அப்படிப்பட்டதை ஏன் அப்படி பண்றோம்? பின் விளைவுகள் இருக்கு. நான் ரொம்ப இதுல அடிபடுறேன். என்னுடைய பாதையில என்னுடைய இந்த ஃப்ளோ எல்லாம் அடிபடுது அப்படின்னு தெரிஞ்சா நிறுத்துவோமா மாட்டோமா? சொல்லுங்களேன். அததான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மாற வேண்டிய இடத்துல மாற வேண்டிய நேரத்துல மாறியே தீரணும். அதை செய்யாம நம்ம தேவனை குறை சொல்றதுல அர்த்தமே இல்லை.
அது என்ன சொல்லுவாங்க, குண்டு சட்டியில். அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்குன்னா அது வேற யாரு தப்பும் இல்லை, உங்க இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர புலம்பலுடைய பிரச்சனை. விளங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏற்கனவே 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, நீங்களாம் என்ன பார்க்கறது தெரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்குது. ஆனாலும் நான் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் என்னை மாற்றிக்கிறேன், நான் மாற்றுவேன்ற அந்த இடத்துக்கு வந்துருங்க. அதை ஒவ்வொரு நாளும் நீங்க யூ ஹேவ் டு பிராக்டிஸ். அதை தெரியாம ஒருக்கா செஞ்சிட்டீங்கன்னா கூட அந்த ஈகோ வச்சுட்டு இப்ப உங்களையே காப்பாத்திக்க ட்ரை பண்ணாதீங்க. அதுதான் அடுத்து பண்ணுவோம். அதை எதை செய்யக்கூடாது செஞ்சிருவோம். செஞ்சுட்டு இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டா, தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டா எங்க ஈகோ அவ்வளவுதான். அப்புறம் எனக்கு என்ன மதிப்பு சார் இந்த உலகத்துல? அதனால இப்ப அந்த ஈகோவை காப்பாத்துறதுக்காக இன்னும் 4 விஷயத்தை பண்ணுவோம். நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் விளங்குதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். நான் என்ன சொல்ல, அந்த வாழ்க்கையை மாத்திங்க. ஏன் தெரியாம அதை பண்ணிட்டீங்க, திரும்பவும் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வாயை திறந்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்றதுல என்ன குறைஞ்சு போயிருச்சு? இப்போ சொல்லிட்டு திரும்பவும் உங்க வாழ்க்கைய திரும்பவும் அழகா கட்டி எழுப்போன்னு அதை பண்றதுல என்ன குறைஞ்சிருச்சு? லைஃப் இஸ் so beautiful. லைஃப் இஸ் very simple. வாழ்க்கைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்களே கெடுத்து போட்டுக்காதீங்க. அப்புறம் என்ன சார் கிருபை, நீங்க தான் சொல்றீங்க கிருபை கிருபைன்னு. எனக்கு அப்படி எதுவும் உனக்கு ஏன் தெரியல தெரியுமா? ஏன்னா உன் கண்ணுக்கு என்ன தெரியல, அந்த சிலுவை தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அழகான பாட்டு ஒன்று ஒருத்தர் எழுதினாரு. இது அதுல எழுதுறாரு, ஒரு ரொம்ப ரொம்ப பழைய பாட்டு ஒன்று எழுதுறாரு. அந்த மலை மேல இருக்கிற சிலுவையை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். அதை பார்க்கும்போது அதில் நான் என்ன பார்க்கிறேன்? அதை பார்க்கும்போது நான் உணர்றேன், நான் எவ்வளவு நேசிக்கப்பட்ட ஒருத்தன். அந்த நேசத்தை நான் உணரும் போது நான் ஒவ்வொரு நாளும் மாறுறேன். எதை பார்த்து மாறிட்டு இருக்கிறாராம் ஒவ்வொரு நாளும்? அப்ப நான் மாறாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? என் கண்கள் எல்லாத்து மேலையும் இருக்கு. இன்னைக்கு இந்த பிரச்சனையை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன். அந்த பிரச்சனை இங்க இருந்து இங்க வரைக்கும் அழகா அதுக்கு யாரு காரணம், எப்படி நடந்துச்சு, இப்படி இதே நானா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன், அது வரைக்கும் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பார்த்து வாழ பழகணும்னா நம்ம வாழ்க்கை எங்க இருக்கும்? அந்த சிலுவையில தான் உன்னுடைய தரித்திரம் தொங்கிட்டு இருக்கு. நீ தரித்திரத்துல இருக்க தேவையில்ல. அந்த சிலுவையில உன்னுடைய வியாதி தொங்கிட்டு இருக்கு. நீ வியாதியோட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சிலுவையை கொஞ்சம் பாரு. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி உட்கார்ந்து அந்த சிலுவையை கொஞ்சம் பாரு. செய்ய வேண்டிய எதையுமே நம்ம வாழ்க்கையில ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா போயிட்டு உடனே ஃபேஸ்புக்கை திறந்து அந்த போதகர் இந்த போதகர்னு யாரோ 2 பேருடைய வார்த்தையை கேட்டுட்டு ஓகேன்னு வாழ்க்கை, அது வாழ்க்கை இல்லை. நீ செய்ய வேண்டியது நீ செய்யாம இதை கேட்டு அதை கேட்டு இங்க குதிச்சு அங்க குதிச்சு. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்குது? நான் உங்களை நேசிக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்கெல்லாம் முதலாவது செழித்து இருக்கணும். நாளைக்கு பாபுவும் மல்லிகாவும் ஒரு BMW ஓட்டிட்டு இறங்குனா யாரு தெரியுமா முதல்ல குதிச்சு சந்தோஷப்படுவா? நான் தான் அடிச்சு சொல்லுவேன், நான் தான்.
நான் தான். உங்களுடைய செழிப்புல வராத சந்தோஷம் வேற எனக்கு என்ன வரப்போகுது? ஆனா அந்த செழிப்பு எப்படிதான் வரும்? அதுக்கு நீங்களும் ஒரு நீங்க அதோட நீங்க அதுல பங்கு செலுத்தாம அது எப்படி வரும்? நேரம் ஜெபிப்போமா?